இந்த கல்யாணம் திவ்யாக்காக மட்டும் இல்ல, எனக்கும் விருப்பம்தான். ஏங்க, நான் உங்களை மனசார விரும்புறேன். என்ன சொல்றீங்க? உங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். ஆனா உங்க மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலங்க. உங்க மேல வச்சிருந்த மொத்த மரியாதையும் போயிடுச்சு. அப்படி இல்லைங்க. தயவு செஞ்சு பேசாதீங்க. என் மூஞ்சிலே இதுக்கு மேல நீங்க முழிக்காதீங்க. ஹலோ ஹலோ, என்னாச்சுங்க? ஏன் இப்படி சில மாதிரி ஆயிட்டீங்க? சாரிங்க, நான் வேற யோசனைக்கு போயிட்டேன். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. சொன்னா இப்ப கனவுல வந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா? சரி, எதுவா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். அது ஒண்ணும் இல்லைங்க, என் மனசுல உள்ளத உங்ககிட்ட. ஏங்க, இங்கதான் இருக்கீங்களா? சார், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? சாரி சார், ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அது எப்படிங்க நாங்க இருக்கிற இடம் உங்களுக்கு கரெக்டா தெரியுது? சார் சார் சார், சத்தியமா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சார். இவங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணுங்கன்னு நான் இவங்களை தேடி தான் வந்தேன். சரி, இப்ப அது இருக்கட்டும். எதுக்கு நீங்க என்ன தேடி வந்தீங்க? அது மந்திரமூர்த்தி ஐயா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, உங்களை கூட்டு வர சொன்னாரு. என்ன விஷயங்க? எனக்கு தெரியல, நேர்ல தான் பேசணும், கையோட கூட்டுவான்னு சொன்னாரு. அதான் வந்தேன். ஒன்னும் அவசரம் இல்லைங்க, நீங்க சார்ட்ட பொறுமையா பேசிட்டே வாங்க, நான் வெயிட் பண்றேன்.